வணக்கம் மக்களே. ஆகஸ்ட் 15 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு. டெல்லியில நேரு கொடியேற்றினார். ஆனா நம்ம கன்னியாகுமரியில ஒரு கொடி கூட பறக்கல. ஏன் தெரியுமா? திருவாங்கூர் சமஸ்தானத்தோட அப்போதைய திவானா இருந்த ஸ்ரீபி ராமசாமி ஐயர் ஒரு உத்தரவு போட்டார். இந்திய மூவர்ண கொடி எங்கேயும் பறக்கக்கூடாது, சங்கு சின்னம் கொண்ட சமஸ்தான கொடி மட்டும்தான் அனுமதிக்கப்படும். இதனால ஆகஸ்ட் 15 காலையில திருவனந்தபுரம் வீதிகள் வெறிச்சோடி இருந்தது. மக்கள் பயந்தாங்க. ஆனா ஒருத்தர் துணிஞ்சார். திருவாங்கூர் ஸ்டேட் காங்கிரஸ் தலைவரான பட்டம் தானுப்பிள்ளை அவர்கள் ஒய்எம்சி வளாகத்தில் தேசிய கொடியேற்றினார், எதிர்ப்பின் அடையாளமாக. சுதந்திரத்துக்கு அப்புறம் கூட குமரி இந்தியாவோட இல்லை. செப்டம்பர் 1947 தான் இந்தியாவுடன் இணைய முடிவு செய்யப்பட்டது. 1949 கன்னியாகுமரி திருத்தி அமைக்கப்பட்ட திருவாங்கூர் கொச்சி மாநிலத்தின் ஒரு பகுதியாக இணைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நம்ம ஆட்களோட போராட்டம் ஆரம்பிச்சது. தமிழ் பேசும் மக்கள் ஒன்றிணைந்து மார்ஷல் நேசமணி தலைமையில் போராடி 1956 சென்னை மாநிலத்தின் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி இணைக்கப்பட்டது. யோசிச்சு பாருங்க, இந்தியாவுக்கு 1947 சுதந்திரம் கிடைச்சிச்சு. ஆனா 9 வருஷங்கள் போராடி 1956 தான் குமரிக்கு முழு சுதந்திரம் கிடைச்சிச்சு. இந்த மாதிரி வரலாற்று தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.